student, exercise 1.6, question number 3. Investigate the value of lambda and mu. The system of linear equations 2x plus 3y plus 5z equal 9, 7x plus 3y minus 5z equal 8, 2x plus 3y plus lambda z equal mu. இந்த லேம்டாவுக்கும் மியூவும் இங்கே அன்னோன் சொல்யூஷனாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற லேம்டாவுக்கும் மியூவுக்கும் என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு நோ சொல்யூஷனாகவும் யூனிக் சொல்யூஷனாகவும் இன்ஃபினைட் மெனி சொல்யூஷனாகவும் கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஃபைன் பண்ணோம். ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ரோ எச்லான் ஃபார்மேட்டில் மாற்றணும். ரோ எச்லான் ஃபார்மேட்டில் மாற்றணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணணும். இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் பிங்கிற மேட்ரிக்ஸையும் சேர்த்துலுருது. இப்போ ஏவும் பியும் நம்ம சேர்த்துலாம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவேஷன்ஸ்க்கு லெஃப்ட் சைடு உள்ளது ஃபுல்லாக வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம ஏவும் பியவும் ரைட் பண்ணிடலாம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ரோ எச்லான் ஃபார்மேட் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இல்லாத பட்சத்தில் செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எதுவுமே ஒன்றா இல்லை. அப்போ நான் ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம ஜீரோவாக மாற்றிடலாம். ரோ எச்லான் ஃபார்மேட்டை நம்ம மாற்றினா இந்த ஃபர்ஸ்ட் டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கணும். அதில் இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்றா இருந்தால் ப்ராசஸிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றா இல்லாதனால ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 2y ஃபிக்ஸாக வச்சு அது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக மாற்ற போகிறோம். அப்போ நான் R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்காது, R2வில் மட்டும் ப்ராசஸிங் நடக்கும். R2வில் மட்டும் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் R2வில் என்ன இருக்குன்னா இங்கே வந்து 7 இருக்குது. R2வில் 7 இருக்குது. இங்கே R1ல் வந்து R1 ஃபிக்ஸாக வச்சுருக்கோம். R1ல் 2 இருக்குது. அப்போ R2 வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2R2 நெக்ஸ்ட் மைனஸ் R1 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். மைனஸ் 7R1 நெக்ஸ்ட்டு R3 இம்ப்ளைஸ் R3ல் என்ன இருக்குன்னா வந்து 2 இருக்குது. அப்போ R3 அப்படி ரைட் பண்ணிக்கிறோம். R1ல் 2 இருக்குது. அப்போ மைனஸ் R1 ரைட் பண்ணால் போதும். அது ஜீரோவாக மாறிடும். R1ல் எந்த ப்ராசஸிங் நடக்கலை. இப்போ R1 அப்படியே ரைட் பண்ணியாச்சு. R2வில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிக்கலாம். R2 இம்ப்ளைஸ் 2R2 மைனஸ் 7R1. R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 6 minus 10 16. R1 மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா R1 மைனஸ் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 14 மைனஸ் 21 மைனஸ் 35 மைனஸ் 63. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 மைனஸ் 15 மைனஸ் 45 மைனஸ் 47. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R2வில் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ப்ராசஸிங் நடந்து முடிஞ்சதா R2வில் ரைட் பண்ணிடலாம். 0 மைனஸ் 15 மைனஸ் 45 மைனஸ் 47. நெக்ஸ்ட் R3யில் நடக்கக்கூடிய ரப்போ இருக்க சைடில் ரைட் பண்ணிடலாம். R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. R3 அப்படி ரைட் பண்ணிக்கலாம். 2 3 lambda mu மைனஸ் R1 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 5 மைனஸ் 9. இதை சப்ராக்ஷன் பண்ணோம்னா 0 இங்கே லேம்டா மைனஸ் 5 இங்கே மியூ மைனஸ் 9. இந்த ப்ராசஸிங் எங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னா R3யில் முடிஞ்சிருக்குது. அதை R3யில் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். 0 லேம்டா மைனஸ் 5 மியூ மைனஸ் 9 இப்போ இந்த ஃபஸ்ட்டு டயகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக மாறிடுச்சான்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட். இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக மாறிடுச்சு.
நம்ம ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை ஃபிக்ஸராக வச்சு இது கீழே உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஜீரோ மாத்திரம். ஆனால் இங்கே செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலமெண்ட்ஸும் ஜீரோவாக மாறிடுச்சு. அதாவது ஃபஸ்ட் டைகனல் கீழே உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக மாறிடுச்சு. இதுக்கு மேலே அந்த ப்ராசஸிங்கை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 1, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனாக இருக்குன்னா நமக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்டிஷன் நம்பர் 1ல் நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷனாக இருக்குன்னா நமக்கான ஃபார்முலா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். நாட் ஈக்குவலாக இருந்தால் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சலாம். இப்போ நமக்கு இது ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஃபைன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது லேம்டா மைனஸ் 5ங்கிற ஃபேக்டரும் நெக்ஸ்ட்டு மியூ மைனஸ் 9ங்கிற ஃபேக்டரும். இந்த ரெண்டு ஃபேக்டரையும் நம்ம எடுத்துக்கலாம். லேம்டா மைனஸ் 5 ஈக்குவல் 0. நெக்ஸ்ட்டு மியூ மைனஸ் 9 ஈக்குவல் 0. இப்போ லேம்டா 5 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் 5. மியூ அப்படி இருக்கட்டும். 9 மைனஸ் 9 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணால் ப்ளஸ் 9ஆக மாறிடுது. இப்போ லேம்டாவுக்கு பதிலாக நம்ம கிடைச்ச வேல்யூ 5, மியூக்கு பதிலாக நம்ம கிடைச்ச வேல்யூ 9. இப்போ லேம்டாவுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தா இது 0 ஆகும்னு சொல்லி பார்ப்போமே. இதுதான் நமக்கு ஃபைன் பண்ண ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ். லாஸ்ட்டில் ஃபைன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ். லேம்டா பலா 5 கொடுத்தா 0 ஆயிரும், மியூக்கு பலா 9 கொடுத்தா 0 ஆயிரும். ஆனால் நமக்கு ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் பியினுடைய வேல்யூவும் நமக்கு வந்து நாட் ஈக்குவலாக வரணும். அப்போ லேம்டாவுக்கு ஒரு வேல்யூவும் மியூக்கு ஒரு வேல்யூவும் அப்ளை பண்ணால் தான் இந்த ப்ராசஸிங் நடக்கும். இப்போ லேம்டாவுக்கு பதிலாக நம்ம 5 ஃபைன் பண்ணியிருக்கோம், 5 அப்ளை பண்ணலாம். மியூக்கு பதிலாக 9 இல்லாமல் வேறு வேல்யூ அப்ளை பண்ணுவோம். நோ சொல்யூஷனுக்கு லேம்டா பதிலாக 5வும் மியூக்கு பதிலாக நாட் ஈக்குவல் 9. நாட் ஈக்குவல் 9னா 9 தவிர என்ன வேல்யூ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸிங் ஒர்க்கை நம்ம இந்த ரைட் சைடு ரக் ஒர்க்காக செஞ்சு பார்க்கலாம். ஏ பை பி ஈக்குவல் 2 கிடைக்கும். 5 மைனஸ் 9, இங்கே 2 3 5 மைனஸ் 9. இப்போ இதில் நெக்ஸ்ட் உள்ள வேல்யூஸ்களை அப்ளை பண்ணுவோம். 0 மைனஸ் 15 மைனஸ் 45 மைனஸ் 47. நெக்ஸ்ட்டு 0 0 லேம்டாக்கு பதிலாக லேம்டா இருக்கிற இடத்துல இதில் 5 அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 5 மைனஸ் 5னுடைய வேல்யூ 0வாக மாறிடும். அப்போ இந்த இடம் 0வாக மாறிடுது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து மியூ மைனஸ் 9. மியூ நாட் ஈக்குவல், அதாவது 9 தவிர வேறு வேல்யூ கொடுத்துக்கலாம். நம்ம 0 அப்ளை பண்ணிக்கலாம். 0 அப்ளை பண்ணால் இங்கே வந்து மைனஸ் 9 கிடைக்கும். அப்போ இங்கே இந்த லைனுக்கு இந்த சைடு இருக்கக்கூடியதை லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதை நமக்கு வந்து ரோ ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏயில் வந்து இது R1, இது R1ங்கிற ரோ, இது R2, இது R3. இப்போ ரோ ஆஃப் ஏயில் வந்து எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் 2 நான் ஜீரோ ரோஸ் வந்து இருக்குது. 1 2. தேர்ட் ரோ வந்து 0 ரோவாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு ரோ ஆஃப் ஏ பை பியை பார்ப்போம். ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸையும் நம்ம எடுக்கணும். ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுத்தனா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா இது R1, இது R2, இது R3. அப்போனா நம்ம கிடைச்ச வேலையில் இந்த இடத்துல இங்கே மியூக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணியிருந்தோம். அப்போ இங்கே வரக்கூடிய வேல்யூ மைனஸ் 9 கிடைக்கும். இங்கே வரக்கூடிய வேல்யூ மைனஸ் 9, அதாவது 30 இங்கே எழுதிக்குங்க. அதாவது மியூ ஈக்குவல் 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். மியூ ஈக்குவல் 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போனா 9 தவிர என்ன வேல்யூன்னு அப்ளை பண்ணால் இங்கே வந்து மைனஸ் 9 கிடைக்குது. இப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 1 2 3 கிடைக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ஈக்குவல் 3. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் இங்கே நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நான் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். இந்த கண்டிஷன் என்ன கொடுத்தா நோ சொல்யூஷன் ஆகும்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. அந்த கண்டிஷனை மட்டும் நம்ம ரைட் பண்ணாலே நமக்கு போதுமானதை. கண்டிஷனை மட்டும் நம்ம ரைட் பண்ணிடலாம். இஃப் லேம்டா ஈக்குவல் 5
மியூ நாட் ஈக்குவல் 9. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் 3. அப்போனா therefore ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் நாட் ஈக்குவலாக இருக்குது. இதோட நமக்கு ஆன்சர் முடிஞ்சது. போதும். இங்கே லேம்டா கமா மியூ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இது எல்லாமே ரியல் நம்பர் இருக்குது. ரியல் நம்பரில் எனிதிங் நம்பர் என்ன நம்பர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அங்கே 0ன்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். இப்போ சப்டிஷன் நம்பர் 2 போயிடலாம். சப்டிஷன் நம்பர் 2ல் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போனா நம்ம லேம்டாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மியூக்கு என்ன வேல்யூ கொடுத்தா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். இங்கே லேம்டா ஈக்குவல் 5 கொடுத்தோம்னா 5 மைனஸ் 5னுடைய வேல்யூ 0 ஆயிரும். லேம்டா போல் 9 கொடுத்தோம்னா 9 மைனஸ் 9னுடைய வேல்யூ 0 மாறிடும். அப்போனா லேம்டாவுக்கு வந்து 5 9 கொடுக்காம வேறு என்ன வேல்யூ வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தோம்னா அது யூனிக் சொல்யூஷனாக கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நமக்கு வந்து லேம்டாவுக்கும் மியூக்கும் என்ன வேல்யூ கொடுத்தா அது யூனிக் சொல்யூஷனாக மாறும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யூனிக் சொல்யூஷனாக மாறுறதுக்கு லேம்டாவுக்கும் மியூக்கும் 5 லேம்டாவுக்கு 5 தவிர வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். மியூக்கு 9 தவிர வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். லேம்டா நாட் ஈக்குவல் 5 தட் இஸ், அதாவது லேம்டாவுக்கு போல் நம்ம என்ன எடுத்துக்கலாமா 0ன்னு சொல்லி எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு மியூ நாட் ஈக்குவல் 0ன்னு சொல்லி கொடுத்தோம். அப்போ தட் இஸ் மியூ ஈக்குவல் 0ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு சொல்லி பார்த்துடலாம். எழுதிக்கலாம் 2 3 5 minus 9. Next 0 minus 15 minus 45 minus 47. Next 0 0 லேம்டாக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0 மைனஸ் 5னுடைய வேல்யூ -5 கிடைக்குது. மியூக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0 மைனஸ் 9னுடைய வேல்யூ -9 கிடைக்குது. இப்போ இதில் ரோ ஆஃப் ஏ பார்த்தோம்னா R1 R2 R3. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 3 இருக்குது. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3. ரோ ஆஃப் ஏ பை பினா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸ் எடுப்போம். இது R1 R2 R3. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ரோ ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் 3. அப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் இங்கே 3 இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கனால சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். இப்போ நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். இஃப் லேம்டா நாட் ஈக்குவல் 5 மியூ நாட் ஈக்குவல் 9 இப்படி இருந்தால் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 3 கிடைக்குது. ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 3 கிடைக்குது. அப்போனா ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ஈக்குவல் 3 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷன் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் யூனிக் சொல்யூஷன். அது வேணும்னா எழுதிக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிஷன் போயிடலாம். தேர்ட் சப்டிஷன் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் நமக்கான கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா வந்து தேர்ட் சப்டிஷன் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். அது 2வாக இருக்கலாம் ஆர் 1ஆகவும் இருக்கலாம். இப்படி இருந்தால் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். நமக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து லேம்டா அண்ட் மியூ
லேம்டாவுக்கு பதிலாக நம்ம ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ 5, மியூக்கு பதிலாக ஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 9. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா ஏதாவது ஒரு வேல்யூவில் நாட் ஈக்குவல் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் ரெண்டு வேல்யூமே நாட் ஈக்குவல் சொல்லி கொடுத்து அடுத்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். ரெண்டு வேல்யூமே நாட் ஈக்குவல் சொல்லி அடுத்த கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா லேம்டாவுடைய வேல்யூ இப்போ இங்கே பாருங்கள், லேம்டா ஈக்குவல் வந்து 5 கொடுத்து ஒரே ஒரு இது வந்து நாட் ஈக்குவல் சொல்லி கொடுத்துட்டோம். இங்கே ரெண்டுமே நாட் ஈக்குவல் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ரெண்டுமே ஈக்குவல் சொல்லி கொடுத்து பார்ப்போம். அப்படி இருந்தால் இது இந்த ப்ராசஸிங் நமக்கு வந்து பாசிபிளாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் சொல்லி நம்ம கொடுத்து பார்ப்போம். lambda equal 5, mu equal 9. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் இங்கே இருக்குது, நம்மளுடைய கொஸ்டின் 2, 3, 5 ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் -9, நெக்ஸ்ட்டு 0, -15, -45, -47. லேம்டாக்கு பதிலாக 5 கொடுத்தனா 5 - 5 வேல்யூ இங்கே 0 ஆயிரும். மியூக்கு பதிலாக 9 கொடுத்தனா 9 - 9 வேல்யூ 0 மாறும். அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ 0, 0. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் இது R1, இது R2, இது R3. ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னா 2 இருக்குது. அடுத்தது ரோ ஆஃப் ஏ பை பிங்கிற வேல்யூ எடுத்தோம்னா ரோ ஆஃப் ஏ பை பிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா இந்த ஒட்டுமொத்த மேட்ரிக்ஸுமே எடுத்துக்கணும். அப்போ இது R1, இது R2, இது R3. எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூவும் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் இங்கே சேமாக இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டினு கம்மியாக இருக்குது. அப்போனா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். நம்ம ஆன்சருக்கு போயிடலாம். லேம்டா ஈக்குவல் 5, மியூ ஈக்குவல் 9. இப்போ நான் ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ 2 கிடைக்குது, ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூவும் 2 கிடைக்குது. therefore ரோ ஆஃப் ஏனுடைய வேல்யூ ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ பை பியினுடைய வேல்யூ ஈக்குவல் 2, less than 3. அதாவது நம்பர் ஆஃப் அன்னோன் சொல்யூஷனை காட்டிலும் கம்மியாக இருக்குது. இப்போ சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். நமக்கு தேவையான ஆன்சர்லாம் மறக்காமல் பாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கண்டிஷன் என்னென்னா லேம்டாவுக்கும் மியூக்கும் என்ன வேல்யூ கொடுத்தா நோ சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே போல் லேம்டாவுக்கும் மியூக்கு இடையில் என்ன வேல்யூ கொடுத்தோம்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். லேம்டாவுக்கும் மியூக்கும் என்ன வேல்யூ கொடுத்தா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல வேல்யூஸ்களை நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ரைட் சைடு உங்களுக்கு தேவைன்னா ரைட் பண்ணிக்கலாம், தேவையில்லாட்டி அதை விட்டுலாம். அது எக்ஸாமுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை, அது எல்லாமே ரஃபும் இருக்குது. லெஃப்ட் சைடு உள்ளதை மட்டும் நீங்கள் மறக்காமல் ரைட் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.